இந்த மாதத்தின் முதல் வாரமாய் இருக்கிறது. ஏப்ரல் மாதத்திலே முதல் வாரமாய் இருக்கிறது. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இந்த மாதம் முழுவதுமாய் நம்மளை வழி நடத்துவார்னு சொல்லி? ஹல்லேலூயா. நிச்சயமாய் வழி நடத்துவார். ஏன்னா ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஓகே, இந்த மாதங்களில பல பாரம்பரிய சபைகள்ல எப்படி அந்த மாசத்தை அவங்க அனுப்புவாங்கன்னு சொன்னா, இது ஒரு லெந்து நாட்களாக அனுசரிப்பாங்க. ஓகே, லெந்து நாட்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, உபவாச நாட்களில அதிகமாய் போவாங்க. 40 நாள் உபவாசம், 30 நாள் உபவாசம் சொல்லிட்டு இந்த மாதிரி உபவாச நாட்களை அனுசரிப்பாங்க. அப்ப இந்த உபவாசத்திற்கு பிறகு முடிவுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாசம் பெரிய வெள்ளி என்று சொல்லி குட் ஃப்ரைடேவை கொண்டாடுவார்கள். அடுத்தது ரிசரக்ஷன் சண்டே, உயிர்த்தெழுதலின் ஆராதனையை கொண்டாடுவார்கள். இது பாரம்பரிய சபையில பெரும்பாலான காரியங்கள் செய்கிறது. அதே போல நம்முடைய சபையிலும் கண்டிப்பா நம்ம பெரிய வெள்ளி குட் ஃப்ரைடே என்னப்படுகிற அந்த நாளை நாம் கொண்டாடுவோம். அதே நேரத்தில் ரிசரக்ஷன் சண்டேவும் நாம் கண்டிப்பா அந்த நாளை கொண்டாடி நாம் ஆராதிப்போம் கர்த்தரை, அதை நினைவு கூறும்படியாக. ஹல்லேலூயா. ஓகே, இந்த மாதம் முழுவதுமாய் நான் கர்த்தருடைய சமூகத்தில் தியானித்து அமர்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த மாதத்துல ஜனங்களுக்கு என்ன வார்த்தை நாம் கொடுக்கலாம், என்ன வார்த்தையில பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது என்னுடைய சிந்தனையில வந்த காரியம் எல்லாம் தேவனுடைய கல்வாரி சம்பந்தப்பட்ட காரியத்தை குறித்து அதிகமாய் பேச வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பூமியில நம்மளுக்காய் வாழ்ந்து அவர் நம்மளுக்காய் ஜீவனை விட்டார். கல்வாரி மலையில, அந்த கல்வாரியில அவர் ஜீவனை கொடுக்கும் பொழுது அநேக பாடுகளாய் அவர் கடந்து போனார். அந்த பாடுகளை குறித்து அதிகமாய் நாம் தியானித்து, அவர் நம்மளுக்காய் செய்த தியாகங்களை அதிகமாய் தியானித்து, நாம் இந்த மாதத்துல முழுவதுமாய் இந்த கல்வாரி காரியத்தை குறித்து தியானிக்கும்படியாக என் சிந்தனையிலே தேவன் போட்டார். இப்பொழுது உங்கள் மத்தியில அவரோட வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் எடுத்த தலைப்பு, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை சிலுவையில விடுவதற்கு முன்பதாக ஒரு 7 வார்த்தையை பேசினார். அவர் இந்த பூமியில கிறிஸ்து பிறந்து அவர் மரித்து பரம் ஏறுவது வரைக்கும் எல்லா காரியங்களும் நியமிக்கப்பட்ட காரியமாய் இருக்குது, தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட காரியமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்து மேசியா என்று வருவார், அவர் என்ன செய்வார், அவர் எப்படி அவருக்கு சம்பவிக்கும், என்னென்ன காரியங்கள் சொல்லி எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு காரியத்தில் அநேகமாக எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி இருக்கிறார்கள். அந்த தீர்க்க தரிசனம் எல்லாவற்றையும் இயேசு தன்னுடைய 33 வயது வரைக்கும் இருந்து செய்து நிறைவேற்றி முடித்தவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்கிற இயேசு கிறிஸ்துவுடைய இந்த ஜர்னி, இந்த வாழ்க்கை வரலாறு, இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு தற்செயலாய் நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. அவருக்கு நடந்த பாடுகள், அவரை செய்த துக்கங்கள் எல்லாம் அவர் கடந்து போனதெல்லாம் தற்செயலா அவருக்கு வந்தது கிடையாது. எல்லாமே ஏற்கனவே நியமிக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஆகையால் இயேசு பேசின எல்லா வார்த்தைகளும் தேவனால் அனுமதிக்கப்பட்ட வார்த்தையாய் இருந்தது. குறிப்பாய் சிலுவையில அவர் பேசின அந்த வார்த்தை, குறிப்பாய் சிலுவையில இயேசு பேசின அந்த 7 வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்று அநேக பேர் கருதுவார்கள். நான் அப்படிதான் கருதுகிறேன். ஏன்னா சிலுவையில தன்னுடைய ஜீவனை விடுவதற்கு முன்பதாக அவர் 7 வார்த்தைகள், இந்த 7 வார்த்தைகளை என்ன சொல்லுவாங்கன்னா 7 பூக்கள் என்று சொல்லுவாங்க. மலர்ந்த பூக்கள், 7 விதமான பூக்கள் சிலுவையில் மலர்ந்தது என்று சொல்வார்கள். இப்படியா ஆண்டவர் பேசின 7 வார்த்தையில் ஒரு வார்த்தையை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். அவர் பேசின 2வது அந்த வார்த்தை குறித்து தான் நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க, லூக்கா புத்தகம் லூக்கா எடுத்து வாசிங்க. லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொன்ன 2வது இந்த வார்த்தை, இன்றைக்கு
உனக்கு நான் சொல்லுகிறேன், மெய்யாகவே நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசித்தோம். இதுதான் சிலுவை மரணத்தில அவர் மரணத்துக்குள்ளாய் போவதற்கு முன்பதாக அவர் சொன்ன இரண்டாவது வார்த்தை. ஹல்லேலூயா. சிலுவையில நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் மிகவும் வியாகுலப்பட்டவராய் இருந்தார், மிகவும் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். அந்த துக்கம் சொல்ல முடியாத அளவுக்குள்ள ஒரு துக்கம். ஏன்னா அவர் அந்த இடத்துல பல காரியங்களை கடந்து போக வேண்டிய சூழ்நிலையா இருந்துச்சு. ஒண்ணு, அவருடைய மாமிசத்துல அவர் வாங்கின அடிகளும் நிந்தைகளும் ஒரு பக்கம், மற்றும் தன்னுடைய ஆவிக்குரிய நிலையில அவர் மனுக்குலத்தினுடைய எல்லா பாவங்களையும் அவர் சுமக்கிற ஒரு கட்டத்துக்குள்ளாக அவர் கடந்து வந்தார். அதை சேராமல் அங்கு இருக்கிற ஜனங்கள் அவரை மிக மிக கொடுமைப்படுத்தி, அவரை மிக மிக கேவலப்படுத்தி, அவரை அசிங்கப்படுத்தி, அவரை நிந்தித்து அவரை கேவலப்படுத்தின ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் கடந்து போனார். இன்றைக்கு சில சமயங்கள்ல நம்ம சொல்லுவோம், நம்ம என்ன கடந்து போறோம்ன்றது ஆண்டவருக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம நினைப்போம். கிடையவே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கடந்து போகாத பல சூழ்நிலைகளை ஆண்டவர் சிலுவை மரணத்துல கடந்து போயிருக்கிறார். அதனால இன்னைக்கு நாம் கடந்து போகிற எல்லா காரியத்தை குறித்தும் நன்றாய் தெரிந்த தெய்வம் அவர் இயேசு. ஹல்லேலூயா. நன்றாய் தெரிந்தவர் அவர். அந்த இடத்துல இரண்டாவது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னில இரண்டாவது வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் தியானிப்போமாக. எல்லாரும் கொஞ்சம் கவனமா நாம் கவனிப்போம். ஓகே, இந்த வார்த்தையை நாம் கவனிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்று ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த பரதேசி என்கிற இந்த வார்த்தை யாரும் தவறா புரிஞ்சிக்காதீங்க. மற்றவங்க நம்ம ஏசத்துக்கு சமயத்துல சில பேர் பாய்ப்பாங்க, நீ ஒரு பரதேசி அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஓகே, அந்த வார்த்தையே ஆக்சுவலி தவறான வார்த்தை கிடையாது. ஏன்னா பரதேசின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, சொந்த நாட்டை சேராமல் வெளிநாட்டிலிருந்து வந்த அகதிகளை பரதேசி என்ன சொல்லுவாங்க. அவங்களுக்கு நாடு கிடையாது, நாடா அலைவாங்க, அவங்களுக்கு ஒரு இருப்பிடம் கிடையாது, அவங்க தான் பரதேசின்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தையில அழைப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற இந்த பரதேசின்ற இந்த வார்த்தை பாரடைஸ், இங்கிலீஷ்ல வந்து பாரடைஸ், இன்னொரு வார்த்தம் தேவனுடைய இடம் என்று சொல்லி பல அர்த்தங்கள் உள்ளது. சோ அந்த வார்த்தையை குறித்து ஒரு 3 வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்த பிறகு இங்க என்ன சம்பவம் நடக்கிறது, ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாருன்னு சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். ஓகே, முதலாவது என்னோட கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். இந்த பகுதியை அப்படியே வச்சுக்கோங்க, இந்த லூக்கா பகுதியை வச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் வசனம் 2ல இருந்து 4 வாசிங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவே. இது யார் சொல்றானா, இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் வந்து சொல்லுகிற ஒரு காரியம், அவர் எழுதுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவே. அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியே தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்கு எடுக்கப்பட்டு மனுஷன் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தினால் தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியே தேவன் அறிவார். இங்க ஒரு மனுஷன் இருந்தான், அவன் 14 வருஷம், எனக்கு அவனை நல்லா தெரியும். அவன் என்ன பண்ண, 3வது வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவன் பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ இல்ல ஆவியில இருந்தானோ அது எனக்கு தெரியாது, தேவன் மட்டும் தான் தெரிவார்னு சொல்லி பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் ஏன் குறிப்பிடுறேன். இந்த சம்பவத்தை நம்ம அதிகமா பேச முடியாது, குறிப்பிடுறேன். ஏன் குறிப்பிடுறேன்னா, பரதேசி என்கிற ஒரு இடத்திற்கு இந்த மனிதன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று அப்போஸ்தலர் பவுல் அந்த இடத்துல குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்ப பரதேசி என்கிற ஒரு இடம் என்னன்னா, இந்த பூமியை சார்ந்த ஒரு இடம் கிடையாது. இந்த பூமியில பல நாடுகள் உண்டு, ஏறக்குறைய 248 நாடுகளுக்கு மேல இருக்குது. இதுல கண்டுபிடிக்காத நாடுகளும் இன்னும் சில நாடுகளாய் தீவுகளாய் மறைந்திருக்குது. பல மிஸ்டரியான இடங்கள், புதை பொருளாக மறைந்திருக்கிற பல இடங்கள் இந்த பூமியில இருக்குது. ஆனா இவர் சொல்லுகிற இந்த பரதேசி அது இந்த பூமிக்கும்
இந்த தேவனுடைய இந்த பரதேசிங்கிற இடத்திற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு இடம். அப்ப அது உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு இடமா இருக்கிறது இந்த பரதேசி. அடுத்தது இன்னொரு வசனங்களை எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவனுக்கு புசிக்க கொடுப்பேன். அப்ப அந்த கனி எங்க இருக்குன்னா தேவனுடைய பரதேசி எனப்படுகிற இடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். அப்ப அந்த வசனத்தை குறித்து நான் என்ன உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, தேவன் இருக்கிற ஒரு இடம், தேவன் தனிமைப்படுத்தி மனுஷர் யாரும் சேர முடியாமல். இப்ப மனுஷன் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து நிலாக்கு போறாங்க, இங்க இருந்து நட்சத்திரத்துக்கு போறாங்க, இங்க இருந்து விண்வெளிக்கு போறாங்க, நிறைய காரியங்கள் நாசா மூலியமா நிறைய காரியத்தை செஞ்சு வராங்க. ஆனா இங்க வேதத்துல சொல்லப்படுகிற பரதேசி எனப்படுகிற இந்த இடம் தேவனிடத்தில் இருக்கிற ஒரு இடமா இருக்கிறது. அப்படின்னா மனுஷர் யாரும் அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாது, மனுஷர் யாரும் அந்த இடத்துல சேர முடியாது. அது குறிப்பா காட்டுறதுக்காக தான் இந்த 2 வசனங்களை உங்களுக்கு நான் காமிச்சேன். அப்ப இந்த லூக்கா, மறுபடியும் லூக்காக்கு வந்துருவோம். இந்த லூக்கால இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப அந்த இடத்துல ஒரு மனுஷனை பார்த்து இயேசு கிறிஸ்து உயிர் போய்கிட்டு இருக்குது, அவர் சரீரத்துல இருந்து உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, மனுஷர்களுக்கு இந்த உயிர் போற கட்டத்துல அவங்க ஏதாவது உங்ககிட்ட வேண்டுதல் வச்சாங்கன்னா, ஏதாவது காரியத்தை கேட்டாங்கன்னா, எப்படியாச்சும் அதை நிறைவேற்றுறதுக்கு பாருங்க, ஏன்னா கடைசி நிமிஷமா இருக்குது அவங்க வாழ்க்கையில சொல்லுவாங்க. அதே போல இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில தன்னுடைய ஜீவனை விடுவதற்கு முன்னாடி இந்த கடைசி நிமிஷங்களில பேசின 7 வார்த்தையில 2வது வார்த்தை தான் நீ என்னோடு கூட பரதேசியில இருப்பாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த வார்த்தைக்குள்ளாய் ஆழமான சத்தியங்கள், நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கு. அந்த சத்தியத்தை நாம் தெரிவதற்கு முன்பதாக அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை நம்ம கொஞ்சம் தியானிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இங்க ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவை அந்த கொல்கலா எனப்படுகிற கபால ஸ்தலம் எனப்படுகிற அந்த இடத்துக்கு கொண்டு போய் இப்ப இயேசுவை சிலுவையில அறைய போறாங்க, சிலுவையில அடிக்க போறாங்க. அடிச்சதுக்கு பிறகு இயேசுவை அந்த இடத்துல கொலை செய்ய போறாங்க. ஆனா இயேசுவோடு கூட அந்த இடத்துல கொலை செய்யறதுக்கு இயேசுவை மட்டும் இல்ல, அவரோடு கூட 2 கள்ளர்களை, 2 ராங்கியை பிடிச்சவங்கன்னு வச்சுக்கலாம், 2 கெட்டவங்களையும் அக்கிரமக்காரர்கள் தப்பு பண்ண 2 பேரையும் இந்த சிலுவையில சாவடிக்கணும்னு சொல்லிட்டு 3 பேரா இந்த சிலுவையில வச்சு சாவடிக்கணும்னு சொல்லிட்டு ஏற்படுத்துறாங்க இந்த ரோம வீரர்கள். ஆனா பார்க்க போனா இயேசு அந்த இடத்துல மரிச்சிருக்கிறதுக்கு தேவையில்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பரபாஸ் எனப்படுகிற இன்னொரு கள்ளனையும் கொலைகாரனையும் தான் கொல்றதுக்காக அவங்க ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப பிலாத்துவுக்கு நேராக கொண்டு போய் நியாயத்திற்கு இயேசுவுக்கு இந்த தண்டனையை வழங்கணும்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல பிலாத்து அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை அப்படின்லாம் சொல்லி அவர் சொல்லும் பொழுது பிலாத்து என்ன சொல்வாருன்னா, ஒவ்வொரு பண்டிகை நாளும் வரும்பொழுது நம்ம ஒருத்தரை சிறையில் இருக்கிற ஒருத்தரை நம்ம விடுதலை ஆக்குவோம். சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஜனங்கள் மத்தியில இயேசுவுக்கு சாட்டடிலாம் கொடுத்து அவரை அடிச்சு நம்ம கொண்டு நிப்பாட்டியாச்சு. இப்ப நியாயத்துல அந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டிட்டு யாரை விடுதலை செய்யணும்னு சொன்னா ஜனங்க இயேசு விடுதலை பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா பர்னபாஸ்ன்ற அந்த மனுஷன் மிக கொடுமையான ஒரு கொலைகாரன். அவனோட வேலையே கொலை செய்யறது, மற்றவங்களை துன்புறுத்துறது, திருட்டு வேலை பண்றது, இந்த மாதிரி தப்பான தொழிலே அவன் வாழ்க்கையே அது தொழில். இப்படியா வாழுகிற ஒரு கள்ளன். இவனை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க நிப்பாட்டுவாங்க. அப்ப நிப்பாட்டும் போது ஜனங்க சொல்லுவாங்க, யாரை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு பிலாத்து கேட்பாரு. அப்ப அங்க இருக்கிற வேதத்தை நன்றாய் அறிந்த வேத பண்டிதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, பரபாசை விடுதலை செஞ்சுட்டு இயேசுவை சிலுவையில் அடிச்சு சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்ப இந்த சிலுவை
அந்த இடத்துல அவங்க யாரை கொல்றதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா 3 பேரா, பரபாசையும் அவனோடு சேர்ந்து 2 கள்ளர்கள். மேபி இந்த 2 கள்ளர்கள் வந்து அவர்களுடைய தோழனா கூட இருக்கலாம். யாரு? இந்த பரபாசோடைய கேங்கா கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனா இயேசுவை அந்த இடத்துல சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி அவங்க முடிவு பண்ணி கொண்டு வந்து அடிக்கிறாங்க. அப்ப அடிக்கும் பொழுது இயேசுவோடு கூட 2 கள்ளர்களையும் அந்த இடத்துல அடிக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். இப்ப இயேசுவோடு கூட இந்த 2 கள்ளர்களை அந்த இடத்துல அடிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துல இருந்து தான் ஆண்டவர் தன்னுடைய 2வது வார்த்தையை அவர் பேசுறாரு. நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயும் மார்க்கையும் போடப்பட்டிருக்குது, லூக்காவையும் போடப்பட்டிருக்குது. ஆனா மத்தேயும் மார்க்ல போடப்படாத இன்னொரு இன்ஃபர்மேஷன் இந்த லூக்கா புத்தகத்துல போடப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு பார்வையா நம்ம இந்த மத்தேயும் மார்க்கையும் நம்ம வந்து ஒரு பகுதி நம்ம பார்த்துருவோம். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயும் 27வது அதிகாரம், எடுத்தவங்க யார் வேணாலும் வாசிக்கலாம். 27 38ல இருந்து 44 வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயும் 27 38ல இருந்து 44. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் பேரில் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கிறார்கள். 44 வரைக்கும். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். இந்த வசனத்துல எப்படி போட்டிருக்குன்னா, அவரோடு கூட 2 கள்ளர்களை வந்து சிலுவையில் அடிச்சாங்க. அடிக்கும் பொழுது அந்த இடத்துல நடந்து போனவங்கல இருந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவரை நிந்தித்தார்கள், ஆண்டவரை பரியாசம் பண்ணாங்க, ஆண்டவரை கேவலப்படுத்தினாங்க. நீ தேவனுடைய குமாரனா இருந்தா இஸ்ரவேலுக்கு ராஜா, யூதர்களுக்கு ராஜான்னு சொல்லிட்டு நீ இவங்களோட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நீ உண்மையாவே ராஜாவா இருந்தா அந்த சிலுவையிலிருந்து உன்னை ரட்சித்துக் கொள்ளும், உன்னை காப்பாற்றிக் கொள்ளும். இப்பொழுது அந்த இடத்தை விட்டு நீ இறங்கி வந்தேன்னா உன்னை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் அவரை கேவலப்படுத்தி அசிங்கமாய் பேசினார்கள். அந்த இடத்துல அவரை காரி துப்பினார்கள். எவ்வளவு வேதனைக்குள்ளாய் தேவன் கடந்து போனார்னு சொன்னா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவரை கேவலப்படுத்தி அவரை வேதனைப்படுத்தினார்கள். இப்ப இந்த கடைசி வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, இப்படி எல்லாம் செஞ்சாங்க. அவரோடு கூட இருந்த கள்ளர்களும் அவரை நிந்தித்தார்கள். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். 3 பேர் சிலுவையில தொங்கிட்டு இருக்காங்க. 3 பேரும் காயங்களால் அடிக்கப்பட்டிருக்காங்க. 3 பேருக்கும் ஆணி அடிக்கப்பட்டிருக்குது, கையிலையும் காலிலையும். 3 பேரோட உயிரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குது. கீழே இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரை நிந்தித்தாங்க, கேவலப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, குறம் பேசினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிற இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்களா? அந்த கள்ளர்களும் அவரை நிந்தித்தார்கள். இது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த இடத்துல இருந்தும் இந்த கள்ளர்களுக்கு இயேசுவை நிந்திக்கணும்னு சொல்லி தோணி இருக்குது. இது வந்து மார்க் மத்தேயுல நம்ம பார்க்கக்கூடிய காரியம். அடுத்தது மார்க் 15வது அதிகாரம் 27ல இருந்து 32 வாசிங்க. அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லறை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனால் நிறைவேறியது. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை
ஆலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னையே நீ ரட்சித்துக் கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாதகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து சொல்ல திராணி இல்லை. நான் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். அவரோடு கூட சிலுவையில அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். அவங்களுக்கும் அதே போல சிலுவையில அடிபட்டு பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் வந்து போய்கிட்டு இருக்குது. ஆனா அவர்களும் கிறிஸ்துவை நிந்தித்தார்கள்னு சொல்லி அந்த இடத்துல வருதுன்னா இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். பார்க்க போனா அந்த இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? உதவியை தான் தேடுவோம், உதவியை தான் நாடுவோம். ஆனா அந்த கள்ளர்கள் அந்த இடத்துல இருந்து அவர்களும் தேவனை நிந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. சோ இந்த இடத்துல இந்த இயேசுவோடு கூட இவர்கள் அறையப்பட்ட இந்த காரியம், இந்த சம்பவம் எல்லாம் மறுபடியும் சொல்றேன், தற்செயலா நடந்த ஒரு காரியம் கிடையாது. இது எல்லாமே தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட காரியம் தான். அந்த வசனத்தின்படி அது நிறைவேறப்படுகிறது, ஒவ்வொன்றாய் நிறைவேறப்படுகிறது. இப்பொழுது அதை அப்படியே வச்சுங்க. இப்பொழுதும் ஒரு மத்தியில் நான் வாசிக்கிற அந்த பகுதி ஏசாயா 53:12 வாசிங்களேன். இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது ஏன் அவரோடு கூட இவங்க 2 பேர் இருந்தாங்க? எதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சம்பாஷணை அங்க நடக்குது? அங்க என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, யாரு? இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, அக்கிரமக்காரரில் ஒருவராய் அவர் எண்ணப்பட்டவராய் இருந்தார். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்தே, பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த ஏசாயா மூலமாய் உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த 12வது வசனத்துல வருகிற வார்த்தை, அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சிலுவை மரணம் யாருக்கு நிறைவேற்றுவாங்கன்னு சொன்னா, ஆக அந்த தேசத்துல அட்டுழியங்களை பண்ணி அநேக காரியத்தை தப்பாய் நடப்பித்தவங்களை மட்டும்தான் இந்த சிலுவை மரணத்துல கொண்டு வந்து அவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி இந்த சிலுவையில அறைந்து அவங்கள சாவடிப்பாங்க ரோம சாம்ராஜ்யத்துல. அதுபோல இந்த இடத்துல அக்கிரமத்துல வாழ்ந்து தன்னோட வாழ்க்கை முழுவதுமாய் அக்கிரமமாய் இருந்து தப்பான வழிகளில போய் தப்பான காரியத்தை செய்து அவங்களுடைய தொழிலே, அவங்க வாழ்க்கையே மற்றவங்களை கொலை செஞ்சு, மற்றவங்களை அகபரிச்சு, மற்றவங்களை ஏமாத்தி, தில்லுமுள்ள பண்ணி, கொலை பண்ணி, இப்படி வாழ்ந்தவர்கள் தான் இந்த கள்ளர்கள். அப்ப இந்த கள்ளர்கள் நடுவில் இயேசுவையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சோத்து கை சைட்டு ஒரு கள்ளன், பிச்சு கை சைட்டு ஒரு கள்ளன், லெஃப்ட் அண்ட் ரைட்ல 2 பேருமே கள்ளர்கள் மத்தியில் இவரும் ஒருத்தராய் இருந்தார். அப்ப இந்த வேத வசனம் என்ன போடப்பட்டிருக்குன்னா, அக்கிரமக்காரரில் ஒருவராய் அவர் எண்ணப்பட்டவராய் இருந்தார். இன்றைக்கு நாம் செய்த எல்லா அக்கிரமங்களும் அவர் மேல் வந்தது. நாம் செய்த எல்லா அக்கிரமம் என்றால் என்ன? கிரமம் என்றால் சரியான காரியம், அக்கிரமம் என்றால் சரியில்லாத காரியம். அப்ப சரியில்லாமல் நாம் செய்த எல்லா காரியத்தோடைய அந்த பலனும் அந்த காரியமும் அப்படியே கிறிஸ்து மேல் வந்தது. அக்கிரமக்காரரில் ஒருவராய் அவர் எண்ணப்பட்டவராய் இருந்தார். ஆனா இதுல என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் தான், எண்ணப்பட்டு இருக்கிற அந்த வேளையில கீழே போகிற வழிபோக்கன் அவரை வந்து காரி துப்பி, அவரை உமிழ்ந்து, எச்சினால் உமிழ்ந்து அவரை கேவலப்படுத்தி, நீ தேவன் குமாரனா இறங்கி வா ஆண்டு சொல்வாரு. பிரசங்கிக்கும் போது அவர் சொல்லியிருந்தாரு, 3.5 வருஷம் ஊழியத்துல அவர் அந்த இஸ்ரேல் நாட்டில் பல பகுதிகளில் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து வந்தார். ஜனங்களை மனம் திரும்பும்படியாய் அவர்களை எச்சரித்து வந்தார். இப்படி அவர் எச்சரித்து வருகிற எல்லா இடங்களிலும் பார்த்த அவரால் நன்மை பெற்ற ஜனங்கள், அவரிடத்திலிருந்து நன்மை அற்புதங்களை பெற்றுக் கொண்ட அநேக ஜனங்கள், இப்படி இருந்த பல மக்கள் இந்த கூட்டத்தோடு சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும், அவர் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு சேர்ந்து கோஷம் போட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
இப்ப இயேசு சிலுவையில உயிர் போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல கூட எல்லாரும் சொல்றாங்க, அவர் சொல்றாரு, தேவ ஆலயத்தை 3 நாள் இடிச்சு நீங்க போட்டாலும் அது 3 நாள்ல நான் மறுபடியும் கட்டுவேனான்னு சொல்றாரு. அவர் சொல்ற அந்த ஆலயம் தன்னை குறித்து சொல்லுகிறார். ஆனா ஜனங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, ஜெருசலேம்ல இருக்கிற தேவாலயத்தை இடிச்சு போட்டா இந்த தச்சனுடைய மகன் இயேசு வந்து 3 நாள்ல கட்டிடுவாருன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையினால தேவனை வேதனைப்படுத்தி அவங்க கீழே இருந்து பேசுறாங்க. நீ தான் தேவாலயத்தை இடிச்சாலும் 3 நாள்ல கட்டிடுவேன்னு சொல்றீங்க, எங்க மேல இருந்து இறங்கி வந்து நீ அற்புதத்தை செய்தி பார்ப்போம், கீழே இருந்து இறங்கி வா பார்ப்போம், எந்த தேவன் உன்னை காப்பாற்றுறான்னு பார்ப்போம்னு சொல்லி அவ்வளவு கேவலப்படுத்தி அவரை நிந்தித்தார்கள் சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு பல இடங்கள்ல பல ஜனங்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவே சிலுவையில ரத்தத்தை சிந்திக்கிட்டு முள்முடி போடப்பட்டு ரத்தத்தை சிந்தி ஆணி அடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்காரு. அவர் வந்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உதவி பண்ண முடியுமா? அவரே அவர் காப்பாத்திக்க முடியாம செத்து போயிட்டாரு. சில பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன், ஆணியை பிடிங்கி போட்டுட்டு அவர் வந்து நீ காப்பாத்துவாரா? அப்படிலாம் பரியாசம் பண்ணி பேசுறேன். இன்னும் இயேசுவை பரியாசம் பண்ணி கேவலமாய் பேசுகிற ஒரு கூட்ட ஜனம் இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க, அவரை விசுவாசிக்காத மக்கள். ஆனா நாம் மறந்துவிடக்கூடாது, அன்னைக்கு அவர் அங்கு மரிக்காவிட்டால் இன்றைக்கு நம் யாருக்குமே மீட்பு கிடையாது. அவர் அந்த சிலுவையில மரிக்காவிட்டால் இன்னைக்கு நம்ம யாருக்குமே ரட்சிப்பு கிடையாது. இன்றைக்கு அந்த வார்த்தையில 2வது வார்த்தையில் அவர் சொல்லுகிற அந்த சம்பவத்துல என்ன அடங்கி இருக்குன்னா, ரட்சிப்பை குறித்து இயேசு பேசுகிறார். ரட்சிப்பு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இயேசு கிறிஸ்துவை எப்ப ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்பாங்க. நான் இந்த காலத்துல இந்த காலகட்டத்தில் அவரை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், இது மூலியமா நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது, அது நம்மளுடைய பகுதியில இருந்து. ஆனா வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இன்றைக்கு ரட்சிப்பு என்பது யாருமே தன்னால பெற்றுக்கொள்ள முடியாது, தன்னால அந்த ரட்சிப்பை யாரும் அடைந்து கொள்ள முடியாது. அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் வாசிங்க, எபேசியர் 2:8 வாசிங்க. எபேசியர் 2:8. ஒருவனும் இந்த பூமியில வாழுகிற ஒரு மனிதனும் அவன் சொந்த நீதியினாலோ சொந்த நியாயத்தினாலோ சொந்த அறிவாற்றலினாலோ அவன் தேவனை அறிந்து கொண்டு தேவனை தெரிந்து கொண்டு அவன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. 2:8 வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே தேவனுடைய ஈவினாலே விசுவாசத்திலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படின்னா இன்றைக்கு தேவனை நாம் விசுவாசிக்கிற அந்த வேளையிலே அந்த விசுவாசத்தின் மூலியமா எப்பொழுது இயேசுவை என் சொந்த ரட்சகராக என் மனதார நான் ஏற்றுக்கொள்கிறோனோ அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தெய்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர் என்னை ரட்சித்தார் என்று சொல்லி அர்த்தமாகும். அதனால ரட்சிக்கப்படுவதை குறித்து சில காரியத்தை நான் சொன்ன பிறகு இந்த நடந்த சம்பவத்தை நாம் மறுபடியும் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்பதற்கு என்ன அர்த்தம் சொன்னா, காப்பாற்றப்படுதல். ரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்படுதல். அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து ஒருத்தரை நம்ம காப்பாத்தி எடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் காப்பாத்துறது. ஒருத்தவங்க ஆபத்துல போயிட்டு இருக்காங்க, அழிவுல போயிட்டு இருக்காங்க, அவங்களை நம்ம காப்பாத்துறது. அந்த காப்பாற்றுதல் என்கிற வார்த்தைக்கு பேர் தான் ரட்சிப்பு. அப்ப இன்னைக்கு இந்த ரட்சிப்பு என்பதற்குள்ள என்ன வார்த்தைகள் என்ன அடையாளம் இருக்குதுன்னா, நம்ம எல்லாருமே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி நாம் இருந்தோம். ஆனா தேவன் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் அழித்து விடாதபடிக்கு நம்மளை அப்படியே சாத்தானுடைய பகுதியில நம்மளை ஒப்பு கொடுத்து நரகத்துல நம்மளை அழித்து விடாதபடிக்கு அந்த அக்னியில இருந்து நம்மளை எல்லாவற்றையும் மீட்டு கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார் என்ற அந்த அர்த்தமாகும். அப்ப மரணத்துல இருந்து அழிவுக்கு போக வேண்டிய நம்முடைய ஆத்துமா, நான் சொல்லுகிறது வெறும் சரீரத்தை மட்டும் சொல்லல. ஏன்னா சரீரம் இந்த பூமியில வந்து தற்காலிகமாக தான் இருக்கும், டெம்பரவரி. ஆனா நம்மளுக்குள்ள இருக்கிற ஆத்துமாக்கு அழிவே கிடையாது. முதல்ல நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பரதேசி என்கிற ஒரு இடத்தை குறித்து ஒரு 2 வசனங்கள் உங்களுக்கு காமிச்சேன். அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறாரு, சரீரத்துல போனாங்களா ஆவியில போனாங்களா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. தேவனே அறிவார்.
என்று சொல்லுகிறார். ஆனா வேதாகமத்தின்படி சரீரத்தோடு கூட எந்த மனுஷனும் சாகாமல் தேவனுடைய பரதேசிக்கு போனதாய் நம்மளுக்கு அத்தாட்சி கிடையாது. ஆனால் நம்முடைய ஆத்துமா மரணத்திற்கு பிறகு நம்மளுக்கு ஒரு வாழ்வு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரணத்திற்கு பிறகு நம்ம எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை உண்டு. இன்னைக்கு பல பேர் பல காரியங்கள் சொல்றாங்க. மரிச்ச பிறகு நம்ம மறுபடியும் அடுத்த ஜென்மங்களை எடுத்து மறுபடியும் குழந்தையா பிறப்போம், குழந்தையா வளரும், போன ஜென்மத்துல நடந்த காரியத்திற்கு இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்கிறோம் அப்படி சொல்லி பல ஜென்மங்களை காரணம் காட்டுவாங்க. ஆனா வேதத்தின்படி இன்னைக்கு ஆண்டவர் எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஒரு ஜென்மம், ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஆண்டு கொடுத்திருக்கிறது. அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம உண்மையாக தேவனுக்கு வாழ்ந்து நம்முடைய இருதயத்துல இயேசுவை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் மூலியமாய் நாம் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்களாய் இருந்தால் இந்த பூலோகத்தை விட்டு நாம் போகும் பொழுது நம்முடைய ஆத்துமாவானது அது தேவனோடு கூட சேரும். ஹல்லேலூயா. சோ தேவனோடு கூட எங்க சேரும்னு பாத்தீங்கன்னா பரலோகம் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. ஆனா அது நியாய தீர்ப்புக்கு பின்னால் நடக்கிற ஒரு சம்பவம். தேவனோடு கூட பரலோகத்தில் சேர்க்கப்படுகிற சம்பவம். ஆனா மரித்தவர்கள் உடனே அவர்களுடைய ஆத்துமா சேருகிற அந்த இடம் தான் பரதேசி எனப்படுகிற இடம். அது இளைப்பாறுகிற ஒரு இடம், அது தேவனிடத்தில் இருக்கிற இடம். இந்த இடத்துல எந்த ஆத்துமா சேர்க்கப்படும் என்று சொன்னால் தேவனால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் மட்டும்தான் இந்த தேவனுடைய சமூகத்துல சேருகிற அந்த பரதேசியில சேருகிற ஒரு நேரமாக இருக்கும். அதாவது ரட்சிக்கப்படாத ஆத்துமா எதுவும் தேவனோடு கூட இந்த பரதேசியில் சேர்க்கப்படாது. அதனால ரட்சிப்பு என்பது ஒரு வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. அப்ப நாம் யாவரும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ரட்சிக்கப்படுவதற்கு முதல்ல என்ன தேவைனா நம்மளை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு தெய்வம் தேவை. ஹல்லேலூயா. நம்மளை மீட்டு எடுப்பதற்கு ஒரு தெய்வம் தேவை. அதனால இன்னைக்கு கிறிஸ்தவராக இருக்கிற நம்ம ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்படுகிற அனுபவம் இருக்கணும். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படின்னா எங்க அப்பா அம்மாக்கு கிடைச்சதுனால எனக்கு கிடைச்சிருச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. எங்க அப்பா அம்மாக்கு கிடைச்சிருச்சு அதனால எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. என் அண்ணன் தம்பிக்கு கிடைச்சிச்சு அதனால அதுல இருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்க முடியாது. இந்த ரட்சிப்பு சல்வேஷன் என்கிற இந்த காரியம் ஒவ்வொருடைய மனுஷனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட ஆத்துமாக்கள தேவனோடு கூட இணைகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் போக வேண்டும். அப்ப எல்லா மனுஷனும் தனித்தனி வாழ்க்கையில தன் வாழ்கிற வாழ்க்கையில தன்னோட வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் இழந்து போக முடியும். எப்பொழுதுனா தேவன் நம்மளுக்காய் மரித்து சிலுவையில உயிரோடு எழுந்தார், அவர் நம்மளுக்காய் பலியானார் என்று சொல்லி விசுவாசித்த பிறகும் ஒரு கட்டத்துல அவரை மறுதலித்து அவரை விசுவாசிக்காமல் பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ளாய் போய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து நாம் வாழ்வோம்னு சொன்னா நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை நாம் எழுந்தவர்களாய் மாறிவிடுவோம். அப்ப ரட்சிப்பை இழந்து போய்விட்டா ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா பத்தாது. ஆனா ரட்சிப்பு என்பது ஒரு முறை தான். ஆனா ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா பத்தாது. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரோட வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ரட்சிப்பை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கல்லனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பான் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல உயிர் போக போது உயிர் போன உடனே உன்னோட ஆத்துமா என்னோடு கூட பரதேசியில சேர்க்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப யாரு பரதேசியில சேர்க்கப்படுவார்கள் நம்ம சொன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய சமூகத்திலே சேர்க்கப்படுவார்கள். அப்ப இந்த இடத்துல கள்ளனாய் வாழ்ந்து தப்பான வழியில வாழ்ந்து தன்னோட வாழ்க்கை முழுவதும் அக்கிரமமான காரியத்தை செய்த அந்த கள்ளன் எப்படி தேவனோடு கூட பரதேசியில போக முடிஞ்சிச்சு? எப்படிங்க போக முடிஞ்சிச்சு? அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு லூக்கா புத்தகத்தில் நாம் வாசிக்க போகிறோம். இப்பொழுது எடுத்து வாசிங்க 32வது வசனம். லூக்கா 23 32வது வசனத்திலிருந்து 38 வரைக்கும் வாசிங்க. குற்றவாளியாகிய வேற 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கல்வ
கபாலஸ்தலமும் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை இரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவனால் தன்னைத்தானே ரட்சிக்கப்படும் என்றார்கள். போர்ச்சகவனும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்க, லத்தீன், எபிரியோ எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலே வைக்கப்பட்டது. அப்ப இதுவரையில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி மத்தேயு மார்க்ல போடப்பட்ட அதே காரியங்கள இந்த இடத்துல லூக்காலையும் போடப்பட்டிருக்குது. எல்லாரும் ஆண்டவரை இழந்தார்கள், அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, இதெல்லாம் இருக்கு. முதல்ல அவர் சிலுவையில் பேசின அந்த வார்த்தை வந்து 34வது வசனத்துல போடப்பட்டிருக்கு. என்னன்னா, பிதாவை மன்னியும் என்று சொல்லி பேசின முதல் வார்த்தை. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தையை தியானிக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு 53வது அந்த ஏசாயா 53 12வது வசனத்துல போடப்பட்டிருக்குது. அவர் பிதாவினிடத்துல பரிந்து பேசி ஜெபித்தனால இவர்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் பங்காக கொடுத்தேன். அந்த வசனத்தின் பிரகாரம் தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல செய்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல எல்லாரும் அவரை இகழ்ந்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், அசிங்கப்படுத்தினார்கள், இதெல்லாம் நடந்துச்சு. இப்ப நம்ம அந்த கள்ளர்களுடைய சம்பவத்தை குறித்து நாம் தானிக்க போகிறோம். சில வசனங்கள் தான் உண்டு. அவங்க பேசினது ஒரு 3 வசனத்துக்கிட்ட தான் பேசியிருப்பாங்க. ஆனா அதுல 5 காரியம் அந்த கள்ளனுக்குள்ள இருந்த அந்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தியானிக்கும்படியாக நாம் பார்க்க போகிறோம். ஓகே, 39வது வசனத்தை வாசிங்க. அன்றைய சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னை எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, அந்த இடத்துல வந்துட்டு கள்ளர்கள் வந்து அவர்களும் தேவனை நிந்தித்தார்கள், அவர்களும் தேவனை அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல லூக்கா இன்னும் தெளிவா விவரிச்சு அந்த காரியத்தை எழுதியிருக்கிறாரு. சோ இதுல என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டு இருந்த குற்றவாளிகளில் ஒருவன், அப்படின்னா 2 கள்ளர்கள் அந்த இடத்துல தேவனோடு கூட சேர்ந்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். அந்த 2 கள்ளனும் ஆண்டவரை நிந்திக்கவில்லை. அந்த 2 கள்ளனிலிருந்து ஒரு கள்ளன் தேவனை நிந்தித்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த கள்ளனுக்கு அந்த இடத்துல ஏன் தேவன் மேல இவ்வளவு கோபம், இயேசு மேல ஏன் இவ்வளவு கோபம், எதுக்காக இயேசுவை இவன் நிந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில எப்படியாச்சும் யாராச்சும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற எண்ணத்துல அவன் பேசினானா, இல்ல என்ன எண்ணத்துல அவன் பேசினான்னு சொல்லி தெரியாது. ஆனா இயேசுவை அவன் நிந்தித்து பேசவனா இருந்தான். ஏன்னா இயேசுவை குறித்து இந்த 2 கள்ளர்களும் அந்த நிமிஷத்துல கேள்விப்படல. ஆண்டவர் 33 வருஷம் ஊழியம் செய்த எல்லா இடங்களிலும் ஆண்டவர் செய்த அவருடைய கீர்த்தி எல்லா இடத்திலும் பரவிற்று என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் செய்த அற்புதங்கள் எல்லா இடத்துக்கும் போனது நம்ம வாசிக்கிறோம். கண்டிப்பா இந்த கள்ளர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை கேட்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பார்த்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசு யார் என்று மெய்யாகவே அவங்களுக்கும் தெரிந்திருக்கலாம். ஆனா இப்ப இந்த ஒரு கள்ளனுக்கு அந்த இடத்துல என்னன்னா, இப்படி இருந்த இயேசுவே சிலுவையில் அடிட்டாங்கன்னா இவ்வளவு நாள் இவர் என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இது உண்மையானவர் தானா, இவர் பேசுறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி அவரை நிந்தித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்பொழுது இன்னொரு கள்ளன், இந்த கள்ளனை குறித்து தான் பார்க்க போறோம். இன்னொரு கள்ளன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி 40வது வசனத்தை வாசிங்க. இன்னொரு கள்ளன் அந்த இடத்துல யாரை பார்த்து பேசுறான்னா, முதல் உள்ள கள்ளன் வந்து இயேசுவை பார்த்து பேசுறான், இயேசுவை நிந்திக்கிறான், அவமானப்படுத்துறான், இயேசுவை வந்து கேவலப்படுத்துறான். இப்பொழுது இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கள்ளன் இந்த சைட் இருக்கிற இன்னொரு கள்ளனை பார்த்து அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். படிங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குள்ளாகப்பட்டிருந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ இந்த ஆக்கினைக்குள் பட்டிருந்தாலும், நீ இந்த ஆக்கினைக்குள்
ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படபடியாய், அதாவது நம்மளாம் சாவின் தருவாயில நம்ம இருக்கிறோம். நம்ம சாவின் தருவாயில நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உனக்கு இன்னும் தேவ பயம் இல்லையான்னு சொல்லி கேட்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வார்த்தை தெரியுங்களா? நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த 2 பேரும் கள்ளர்கள், 2 பேரும் தேவனை அறியாதவர்கள், தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனை பின்பற்றாதவர்கள். ஆனா இந்த 2 கள்ளர்கள் இருந்து ஒரு கள்ளனுடைய வாயில் என்ன வார்த்தை வருதுன்னா, நம்ம ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்பட்டிருக்கோன்றது நீ தெரிஞ்சுக்காம இன்னும் தேவ பயம் இல்லாம நீங்க இருக்கீங்களான்னு சொல்லி அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப தேவ பயத்தை குறித்து அவனுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பயத்தை குறித்து நன்றாய் தெரிந்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில தேவ பயம்னா என்னன்னு தெரியும், கர்த்தருக்கு பிடிக்காததுன்னா என்னன்னு தெரியும், தேவன் அருவருக்கிற காரியம் என்னன்னு தெரியும். ஆனா தெரிந்தும் அதன் பின்பற்றாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அஜாக்கிரதை, துணிகரம், விசுவாசம் இல்லை. ஆனா தேவன் யாருன்னு தெரியும், தேவ பயம்னா என்னன்னு தெரியும். ஆனா இந்த இடத்துல இந்த கள்ளன் தன்னுடைய உயிர் போய் கொண்டிருக்கிற இந்த தருணத்துல அவன் தேவ பயம் உனக்கு இல்லையான்னு சொல்லி அவனோட வாயை மூடுறான். அவனை கேள்வி கேட்கிறான்னு சொன்னா இவனுக்குள்ளார அந்த கடைசி நிமிஷத்துல என்ன வெளிப்பட்டிருக்குன்னா தேவ பயம் வெளிப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கடைசி நிமிஷம், உயிர் போய் கொண்டிருக்கிற கடைசி நிமிஷத்துல அவனுக்கு தேவ பயம் அந்த இடத்துல காணப்படுகிறது. இதுதான் முதல் காரியம். இந்த கள்ளனுக்குள்ளாய் இருக்கிற முதல் காரியம், அவனுக்கு தேவ பயம் அந்த இடத்துல ஏற்பட்டது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தேவ பயம் 40வது வசனத்துல. அடுத்தது 41வது வசனத்துல அவர் சொல்லுகிற இன்னொரு காரியத்தை பார்க்க முடியும். படிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்கிறவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதவையெல்லாம் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. ஓகே, இந்த இடத்துல இந்த கள்ளன் தேசுவை நிந்திக்கிறான்னு சொல்லிட்டு இந்த கள்ளனை கடிந்து கொள்ளுகிறான். எப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் அந்த இடத்துல நடக்குது பாத்தீங்களா? கீழ இருக்கிற ஜனங்களெல்லாம் பரியாசம் பண்ணி தேவனை நிந்திச்சு எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. சிலுவையில் இயேசு தொங்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த கள்ளர்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஒரு கள்ளன் வந்து இயேசுவை அவனும் நிந்திச்சு கேவலப்படுத்தி பேசுறான். பதிலுக்கு இன்னொரு கள்ளன் என்ன சொல்றான்னா, உனக்கு இன்னும் தேவ பயம் வரலையா அப்படின்னு சொல்லி தேவ பயத்தை பேசுகிறான். அடுத்தது 41வது வசனத்துல அவன் சொல்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றான். அவன் சொல்லுகிற 2வது வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு தண்டிக்கப்படுறது நியாயப்படிதான் தண்டிக்கப்படுறோம். நம்ம தப்பு செய்யாம தண்டிக்கப்படல. நம்ம பண்ணின தப்புக்கு நியாயத்தின்படிதான் நம்ம தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லி அவன் சொல்லுகிற காரியம், தன்னுடைய குற்றத்தை ஒற்றுக்கொள்கிறவனாய் அவன் இருக்கிறான். தெரியுதுங்களா? அந்த இடத்துல அவன் பேசுகிற அந்த சம்பாஷணையில நம்ம நியாயப்படிதான் தண்டிக்கப்படுறோம், அதனால நம்மளுக்கு இது சரி அப்படின்னு சொல்லி தன் அடைக்கிற அந்த சிலுவை மரணத்தை குறித்து அவன் செஞ்ச தப்பின் நிமித்தமாக தண்டிக்கப்பட்டான் என்று சொல்லி தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை உள்ளவனாய் அவன் இருக்கிறான். 2வது காரியம். 1வது என்ன சொன்ன? முதல்ல அந்த கள்ளன் தேவ பயத்தை குறித்து 40வது வசனத்துல அவன் பேசுகிறத பார்க்கிறோம். 2வது வசனத்துல தன்னுடைய குற்றத்தை ஒற்றுக்கொள்ளக்கூடியவனாய், அந்த குற்றத்தை உணர்கிறவனாய் இருக்கிறவனாய் வெளிப்படுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2வது காரியம். அடுத்தது அதே வசனத்துல அவன் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறான். நீங்க பாருங்க, இவரோ, யார சொல்றான்? இயேசு கிறிஸ்துவை. இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனுக்கு கடிந்து கொண்டான். இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறவனாக இருந்தான். என்ன சொல்றேன்னா, நம்ம செஞ்ச தப்புக்காக நம்ம இன்னைக்கு தண்டிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறான், உணர்கிறவனாய் இருக்கிறான். ஆனா இயேசுவை குறித்து அவன் என்ன சொல்றான்னா, அவரோ ஒரு குற்றமும் செய்யலையே, அவர் ஒரு தப்பும் செய்யலையே, ஒரு தப்பும் செய்யாம இன்னைக்கு அவர் தண்டிக்கப்படுகிறாரு. அப்ப இந்த கள்ளனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இயேசு ஒரு தப்பும் செய்யாதவர்னு சொல்லி.
எப்படியாப்பட்ட ஒரு வெளிப்பாடு. ஹalleluya. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல கீழே நீங்க வாசிச்சீங்கன்னா நான் சொன்னது 3 பகுதியில நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பண்டிதர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள், அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள், இப்படிப்பட்ட எல்லா லீடிங்ல இருக்கக்கூடிய மத தலைவர்கள், வேத தலைவர்கள், அந்த நியாயப்பிரமாணத்தை கரித்து குடித்தவர்கள் எல்லாரும் சொல்றாங்க இயேசு தேவனோட குமாரன் இல்ல, அவரை சிலுவையில் அடிச்சு சாவடிங்க, அவர் தேவனுக்கு விரோதமா செயல்படுறாரு, அவர் ஒரு ஏமாற்றுக்காரன், பொய் சொல்றவர் இப்படி சொல்லி இயேசுவை நிந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துல இப்படியாப்பட்ட வார்த்தை ஆண்டோட காதுல வந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற டைம்ல தேவனையே அறியாமல், தேவனுக்குள் தன் வாழ்க்கையை நடத்தாமல், ஒரு கள்ளனாய், திருடனாய், வழிபோக்கனாய், எல்லாருடைய சொத்தையும் அகவரித்து ஏமாற்று வேலை செய்து தில்லுமுள்ளு காரியம் செய்து இப்படி துன்மார்க்கத்திற்குள்ளாய் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு சிலுவை மரணத்துல அந்த மரண தருவாயில ஒரு வெளிப்பாடு வருது. இவரோ எந்த தப்பும் செய்யவில்லை. எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு. ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு நிறைய வெளிப்பாடுகள் தேவை. வெளிப்பாடு இருக்கணும். எது சரி எது தவறுன்னு நிர்ணயிக்க தெரிகிற வெளிப்பாடு இருக்கணும். இன்றைக்கு இயேசுவை நாம் எப்படி பார்க்கிறோம்? நம்மளுக்கெல்லாம் தெரியும், இயேசு மரித்தார், 3ஆம் நாள் மறுபடியும் உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார், நம்மளுக்கு தெரியும். ஆனா சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டிருக்கிற அந்த கள்ளனுக்கு தெரியுமா இயேசு உயிர் தெழுந்தார்னு சொல்லி? அவனுக்கு தெரியாது. ஏன்னா இப்பதானே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க, இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா மரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்பி அவர் வந்து உயிரோடு எழுந்திருப்பார்னு தெரியுமா? அவனுக்கு தெரியாது. ஆனா தெரியாமல் இருந்தும் அவனுக்கு கிடைத்த அந்த வெளிப்பாடு, அவர் ஒரு குற்றம் அறியாதவர் என்று சொல்லி தேவனை நிந்திக்கிற இன்னொரு கள்ளனை பார்த்து அவன் கண்டிக்கிறான், கடிந்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த கள்ளனை குறித்து தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப அதிசயமா இருக்கு. எப்படி இந்த கடைசி நிமிஷத்துல இந்த கள்ளனால இப்படியாப்பட்ட ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடைச்சிச்சு? கண்டிப்பா இயேசு யாருன்னு சொல்லி நன்றாய் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரியாம அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இயேசு நன்மை செய்கிறவரா எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி கண்டிப்பா இந்த கள்ளனும் கேள்விப்பட்டிருப்பான். இயேசு இடத்துல நன்மை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரு அவருக்கு விரோதமா செயல்படுறாங்க. ஆனா தேவனால நன்மை பெறாம சிலுவையில மரிச்சு கொண்டிருக்கிற இயேசு சொன்னாரா, நீ என்ன நம்புறியா, உன்னை நான் ரட்சிக்க போறேன்னு ஆண்டு சொன்னாரா? ஆண்டு சொல்லுங்க. ஆனா முதல் வசனத்தை நம்ம வாசிச்சோம், தேவனுடைய ஈவினால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த இடத்துல எல்லாருக்கும், இந்த பூமியில வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் தேவனுடைய இரக்கம் இருக்கு. எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவருடைய அன்பு எல்லாரோட மனுஷனின் வாழ்க்கையிலும் இருக்கு. ஆனா அதை நம்ம உணராத வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது இயேசு யாருன்னு சொல்லிட்டு. 10ஓட 11 இயேசுவையும் எல்லா கடவுளோட இது ஒண்ணுன்னு சொல்லி நம்ம சேர்த்துருவோம். பாத்தீங்களா, அவருடைய தனித்துவம் யாருக்கும் தெரியாதுங்க. தெரியாதவங்க தான் இப்படி சேர்த்துருவாங்க. ஆனா தெரிஞ்சவங்க யாரும் இப்படி சேர்க்கவே மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்னா இன்னைக்கு பூமியில மனுஷனை காப்பாத்தணும் அழிவில் இருந்து சொல்லி ஜீவனை கொடுத்த ஒரு கடவுளும் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு கடவுள் இந்த பூமியில இல்லை. ஆனா இயேசு கடவுளா இருந்து இந்த மனுக்குலத்தை எல்லாம் மீட்டுக் கொள்ளணும், தன்னுடைய நீதியை நிறைவேற்றும்படியாக பரத்திலிருந்து பூமியில மனுஷ குலமாய் பிறந்து மனிதனோட உறவினால் பிறக்காமல் தேவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டவராக குழந்தையாக நம்மள போல பாடு அனுபவித்து ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி வந்து பசி, பட்டினி, தங்கறதுக்கு இடம் இல்லாம, தூங்கறதுக்கு இடம் இல்லாம கால்நடையா நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து உண்மையாய் வாழ்ந்து நம்மளுக்காய் மரித்து நம்மளுக்காக ஜீவனை விட்ட இயேசுவை போல யார் இந்த பூமியில் இல்லைங்க. அந்த வெளிப்பாடு இந்த கள்ளனுக்கு அந்த இடத்துல கிடைத்தது. ஒரு கள்ளனுக்கே இவ்வளவு பெரிய வெளிப்பாடு இருக்கும்னு சொன்னா, அதுவும் இயேசு எப்படியா அந்த இடத்துல அவருக்கு காட்சி அளிக்கிறான் சொல்லுங்க? இயேசு எப்படியா காட்சி அளிக்கிறாரு? தான் ஒரு ராஜாவாக, ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவராக, ராஜகிரீடத்தோடு மேன்மையோடு படத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த காட்சியை அவன் பார்த்தான் இல்லையே. பக்கத்துல சிலுவையில கல் மத்தியில ஒருவராய் கல்லராய் எண்ணப்பட்டு சிலுவையில
கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கப்பட்டு, துப்பப்பட்டு, நிர்வாணப்படுத்தப்பட்டு, ரத்தம் சிந்தி, சதையெல்லாம் பிக்கப்பட்டு, கொஞ்சம் கொஞ்சமா உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிற இயேசுவை பார்த்து இப்படியாப்பட்ட ஒரு வெளிப்பாடு அவன் பேசினான். எப்படியாப்பட்ட ஒரு வெளிப்பாடு, இப்படியாப்பட்ட ஒரு கல்லனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடு இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம கையில வேதாகமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தது என்ன சம்பவிக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அடுத்தது என்னென்ன காரியங்கள் நடக்க போகுது, ஆண்டோட வருகை குறித்து எல்லா விஷயமும் தெரிந்த வெளிப்பாடு உள்ள நாம் எப்படியாப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும். நான் ஷார்ப்பான்ற அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதுங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பிரயாயத்துல நம்ம எவ்வளவு தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனை தெரியாமல் கள்ளராய் இருந்த ஒருத்தனுக்கு இப்படியாப்பட்ட ஒரு வெளிப்பாடு. ஒன்னாவது தேவ பயம் உள்ளவனாய் இருந்தான். 40வது வசனத்துல, 41வது வசனத்துல தேவனை குறித்து முதலாவது அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டவனாய் இருந்தான், குற்றத்தை உணர்கிறவனாய் இருந்தான். அடுத்தது மூன்றாவது காரியம், இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறவனாய் இருந்தான். இது அவனுடைய மூணாவது வெளிப்பாடு. அடுத்தது நாலாவது ஒரு வெளிப்பாடு அவனுக்கு வருகிறது. 42வது வசனத்துல அவன் கேட்கிறான், படிங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவை நோக்கி அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே என்று ஒரு வார்த்தை சொல்றான். ஆண்டவரே என்றால் என்ன அர்த்தம்? சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், ஆண்டு கொள்ளுகிறவர், அவர்தான் ஆண்டவர். மனுஷன் ஆண்டவரா ஆக முடியாது. இன்னைக்கு சில மனுஷர்களுக்கு ஆண்டவரே என்ற நாமத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியல. ரட்சகரே என்ற நாமம்லாம் மனுஷனுக்கு வந்துருச்சு, அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுகிறவர், ஆளுகை செய்கிறவர், மீட்டுக் கொள்ளுகிறவர் அவர் ஒருவரே. அப்ப இந்த கள்ளன் அந்த இடத்துல இயேசுவை பார்த்து என்ன சொல்றான்னா, ஆண்டவரே என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இந்த ஆண்டவரே என்ற ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிறான்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்க தான் மெய்யான கடவுள்ன்றதை அவன் கன்வென்ஸ் பண்ணி அவன் அறிக்கை செய்கிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, சிலுவையில தன்னோடு கூட தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை அவன் தன்னுடைய இரட்சகராக அவன் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த விசுவாசம் வெளிப்படுகிற ஒரு வார்த்தை தான் இந்த ஆண்டவரே என்கிற வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நாலாவது இந்த கள்ளன் இயேசுவை விசுவாசித்தவனாக இருந்தான். அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்கிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், இயேசு அவனோடு கூட செத்துக்கிட்டு இருக்கிறாரு சிலுவையில. அவன் பாதி உயிரோட செத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவன் இயேசுவை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, அடுத்தது உங்களுடைய ராஜ்யம் வரும் பொழுது அந்த ராஜ்யத்துல என்னையும் நீங்க சேர்த்துக்கீங்க, நினைவு கூறுங்கன்னா என்னையும் அந்த ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்ளுங்க, இணைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வார்த்தையை அவன் அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அது என்னத்தை குறிக்குதுன்னா, அவனுடைய மனம் திரும்புதலை குறிக்கிறது. ஹல்லேலூயா. கடைசி நிமிஷமா இருக்குது, நான் உயிரோட போறேன், இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், உங்களுக்குன்னு சொல்லி இன்னொரு ராஜ்யம் ஒண்ணு இருக்குது. ஏன்னா ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக இடத்துல அவர் பிரசங்கித்தார். அப்ப இந்த பிரசங்கம் கண்டிப்பா அவனுக்கு தெரிய வந்திருக்கும், அவன் அதை கேட்டிருப்பான். ஆனா அந்த நேரத்தில் அதை விசுவாசியாமல் தன்னுடைய மனப்போக்குல அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். ஆனா இப்பொழுது இயேசுடைய சமூகத்துல சிலுவையில இறக்குற அந்த கடைசி தருவாயில அவன் என்ன சொல்றான்னா, உமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. அந்த ராஜ்யம் எப்போ வரும்னு அவனுக்கு தெரியாது. ஒரு ராஜ்யம் உண்டு, ஆனா அந்த ராஜ்யத்துல என்ன நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க, நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல்ல நம்ம பார்த்தோம், அந்த கள்ளனுக்குள்ள தேவ பயம் இருந்தது. கடவுள் பயம் இன்னைக்கு யாருக்கு இருக்குது? கடவுள் பார்க்கிறாரே, இப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்றமே, இந்த பயம் யாருக்கு இருக்குது? அந்த கள்ளனுக்கு தேவ பயம் இருந்தது. அடுத்தது குற்றத்தை ஒற்றுக்கொள்ளுகிறவனாய் இருந்தான். இன்னைக்கு அநேகருக்கு தன் செய்கிற குற்றத்தை ஒற்றுக்கொள்ள முடியாமல் அது குற்றமே தெரியாத அளவுக்கு அந்த தப்பு பழகி போனவங்களா நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தான் செய்கிறது தப்புனே தெரியாத அளவுக்கு மறுத்து போச்சு. அந்த தப்பு செஞ்சு செஞ்சு பழகிருச்சு, ட்ரெண்ட். இப்போ உள்ள காலம் இப்படிதான் அப்படின்னு சொல்லி தப்புனே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த கள்ளன் குற்றத்தை ஒற்றுக்கொண்டவனாக அதை உணர்கிறவனாக இருந்தான். அடுத்தது மூன்றாவது காரியம், இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாக இருந்தான். இயேசுவை குறித்து சொல்றான், அவர் ஒரு குற்றமும் அறியாதவராக இருந்தான். யாருகிட்ட சொல்றான்?
அங்க பக்கத்துல இருக்கிற கள்ளன் கிட்ட சொல்றான். மேபி அங்க இருக்கிற ஜனங்க கூட கத்தி பேசுறதுக்கு இவனுக்கு தெம்பு இல்லையா என்னமோ தெரியல. இல்ல ஜனங்கிட்ட பேசினா இவங்களை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு தெரியல. ஆனா இயேசுவை எல்லாரும் நிந்தித்தாங்க. பக்கத்துல இருக்கிற இந்த கள்ளனும் இவனோட நண்பரா கண்டிப்பா இருந்திருக்க முடியும். ஏன்னா கள்ளனுக்கு கள்ளன் நண்பனா தான் இருந்திருக்க முடியும். அப்ப அவன் நண்பனா இருந்திருக்கலாம். அவன் இயேசுவை நிந்திக்கிறத பார்த்து சொல்றான், நம்ம ஆக்கணிக்கு தீர்க்கப்பட வேண்டியது உண்மைதான், ஆனா இவர் ஒரு குற்றமும் பண்ணலன்னு சொல்லி இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், இயேசு நம்மளுக்காய் சிலுவையில் மரித்தார், நம்மளுக்காய் ரத்தம் சிந்தினார், நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நம்மளை தேவனுக்கு நேராய் பரலோகத்திற்கு நேராய் நம்ம திருப்பினார் குறித்து எத்தனை பேரிடத்துல தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். இதுக்குள்ள நாளமான சத்தியம் இருக்குது. தேவா இது நல்லா தியானிங்க. இந்த கல்லனுக்குள்ள 5 விதமான கேரக்டரை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்தது இயேசுவை விசுவாசித்தவனாக இருந்தான். ஏன்னா விசுவாசிக்கணும்னா பக்கத்துல மறிச்சு கொண்டிருக்கிற இயேசுவை ஆண்டவரேன்னு சொல்லி அவன் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லாம இருந்திருக்கும். அதான் செத்து போறவன் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போய்கிட்டு இருக்க எப்படிங்களா இருக்கும், அடுத்தது எப்ப என்னோட சாவு, அந்த வலி, அந்த வேதனை, அது மட்டும் தான் மைண்ட்ல இருந்திருக்கும். ஆமாவா இல்லைங்களா? ஆனா இவன் மனசார அந்த வார்த்தையை சொல்லுகிற காரியம், அவனுடைய வேதனை, அவனோட வலி, அவனுடைய காயங்கள், அது எல்லாம் அவனுக்கு முக்கியம் இல்லை. அந்த இடத்துல இயேசுவை பார்ப்பதிலும் இயேசுவை நம்புதலுமே அவனுடைய சிந்தையும் நோக்கமாக இருந்தது. ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவை விசுவாசிக்கிறான். இந்த 42வது வசனத்தின் முடிவில் அவன் சொல்லுகிறான், உமக்கென்று ஒரு ராஜ்யம் வரும் பொழுது அந்த ராஜ்யத்துல என்னை நினைத்தருளும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவன் மனம் திரும்புகிறான். உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள தப்பு செய்யறவங்க சேர முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்ப நான் சாவ போறேன், ஆனா என்னோட ஆத்மாவை உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க கொண்டு வந்து சேருங்க. எப்ப ராஜ்யம் வரணும்னு தெரியாத, நம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது நீங்க சேர்த்துக் கொள்ளுங்கன்னு அந்த கல்லன் சொல்லுகிறான். அடுத்த வார்த்தை ஆண்டவரோட வாயிலிருந்து வெளிவருகிறது. இவர்களுக்குள்ள பேசிக்கும் பொழுது இந்த கல்லன் பேசி, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கூட ஆண்டவர் எதுவுமே பேசல. இயேசு அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நடக்கிற எல்லாவற்றையிலும் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து, தீர்க்க தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் தன்னை ஒப்பு கொடுத்தவராய் அவர் அந்த இடத்துல இருந்தார். மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை யாரும் பிடிச்சி அவரை சிலுவையில அறைய முடியாது. ஏன்னா சில இடங்கள்ல அவரை பிடிக்கிறதுக்கு வரும் பொழுது அவர் பட்டுன்னு மறைஞ்சிருவார். யோவான் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்காரு, பட்டு மறைஞ்சிருவார். ஏன்னா அவருக்கு அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் அவர் மறைஞ்சாரு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தை கொஞ்சம் தியானிக்கும் பொழுது, அவர் ஏன் மறைஞ்சாருன்னா அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. அதாவது வேதத்தில் போடப்பட்ட அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறின பிறகுதான் தன்னுடைய ஜீவனை அவர் சிலுவையில கொடுக்க வேண்டும் என்பது ஏற்கனவே பிதாவான ஆண்டவரால் நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராய் சிலுவையில அவர் வந்தார். பிலாத்துவுக்கு முன்பதாய் அவர் நிற்கும் பொழுது பிலாத்து சொல்லுவார், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, நீ உண்மையாவே தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவனை தூசித்தாயா, இப்படி செஞ்சாயா, இவங்க எல்லாம் உன் மேல இவ்வளவு ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்லுவாரு, பேசாம அமைதியா இருப்பாரு. பிலாத்து சொல்லுவாரு, நீ நினைக்காத, நீ அமைதியா இருந்தா நம்ம விட்டுருவேன், நீ நினைக்காத, எனக்கு அதிகாரம் இருக்கு. பிலாத்து சொல்லுவாரு, அதிகாரம் இருக்கு, உன்னை சிலுவையில அடிக்கிறதுக்கும் சாவடிக்கிறதுக்கும் உன்னை விடுதலை செய்யறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்கு, நீ வாயை திறந்து பேசுன்னு சொல்லுவாரு. அப்ப ஆண்டவர் வாயை திறந்து பேசுவார். என்னதுக்கா சொல்லுவாரு, பரத்திலிருந்து உனக்கு அனுமதி கொடுக்காவிட்டால் ஒருவன் கூட என் மேல் கை வைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பூமியில 100% மனிதனாய் இருந்தார், அதே போல 100% கடவுளாய் அவர் இருந்தார். தேவ மகிமை அவருக்குள்ளாய் இருந்தது. அவர் சொல்லுவாரு, பிதாவினிடத்திலிருந்து ஒரு அனுமதியும் கிடைக்கலன்னா நீங்க யாருமே என்ன டச் கூட பண்ண முடியாது. ஆனா தன்னையே நம்மளுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் சிலுவையில். ஆனா இதை நன்றாய் அறிந்தவனாய் இருந்தான் இந்த கள்ளன். இதை நிமித்தம் தான் இந்த கள்ளன் கடைசி நிமிடத்துல ஆண்டவர் சொல்றார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அந்த வார்த்தையை சிலுவையில 2வது வார்த்தையாக பேசினார். ஆனா அவர் சும்மா அந்த வார்த்தையை பேசலங்க. கவனிங்க, அவர் சும்மா அந்த வார்த்தையை பேசல. அவர் பேசின வார்த்தைகளுக்கு பின்னாடி எல்லாம் ஆழமான அர்த்தங்கள் உண்டு, ஆழமான சத்தியம் உண்டு. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் கடைசி
கூட ஒரு பாவியை ஆண்டவர் ரட்சிக்கும்படியான சித்தத்தோடு காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்காக காத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆண்டவரை வெறும் நம்ம நாலேஜ்ல தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. நாலேஜ் என்ன தெரியுங்களா? இயேசு யாரு, அவர் வரலாறு என்ன, எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, எப்படி மரிச்சாருன்றது நாலேஜ். இத தேவனை அறியாதவர்களுக்கே தெரியும் இயேசு யாருன்றத ஓரளவுக்கு கத்து வச்சிருப்பாங்க. ஆனா இயேசு யாருன்றது நம்ம நாலேஜ்ல தெரிஞ்சா பத்தாது. நம்ம இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, யார் ரட்சிக்கப்படுவானா? இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவன் விசுவாசி தன் வாயினால் அறிக்கை செய்து தன்னுடைய பாவத்தை விட்டுவிடும் பொழுது அவன் தேவன் மூலியமாய் இயேசு மூலியமாய் ரட்சிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்றாரு, நானே வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவன் கூட பிதாவினிடத்தில் வரான், தேவனிடத்தில் சேர்க்கப்பட முடியாது. அதனால மனுக்குலத்தை இன்றைக்கு ரட்சிக்கும்படியாக நான் பூமிக்கு வந்திருக்கிறேன். யாரெல்லாம் தன்னோட வாழ்க்கையில இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கென்று தன்னுடைய இதயத்தை திறந்து கொடுக்கிறார்களோ, இயேசு சொல்றாரு, உங்களை நான் ரட்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படாம இப்படியே வாழ்ந்துடலாம்னு சொல்லி நம்ம நினைச்சு வாழ்ந்தோம்னு சொன்னா ஒரு நாள் வரும். அந்த நாளில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் பிசாசோடு கூட ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படும். பிசாசுக்கென்று தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த நரகத்திற்குள்ளாக இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எல்லா ஆத்துமாக்களும் சேர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இயேசுவால் வராதது எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தேவன் நம்மளுக்காய் மரித்தார், தேவன் நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார், நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தார் என்பதை சிலுவையில் அவரோடு கூட தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கள்ளன் நன்றாய் அறிந்திருக்கிறான். 5 விஷயம் அவனோட வாழ்க்கையில அவன் செய்ததினால இமிடியேட்டா அந்த கடைசி நிமிஷத்துல அவன் தேவனுடைய பந்தியில சேரல, அவன் ஞானஸ்தானம் பெறல, பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல. இது எதுவுமே அவனோட வாழ்க்கையில நடக்கல. ஆனா அவனுக்குள்ள தேவ பயம் இருந்தது, பாவ உணர்வு இருந்தது, இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறவனாய் இருந்தான், இயேசுவை விசுவாசித்தவனாய் இருந்தான். உடனே அந்த இடத்துல மனம் திரும்புவனாய் அவன் இருந்தான். மனம் திரும்புவது. இப்படியாப்பட்ட 5 சுபாவங்கள் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வேளையில தேவனால் வந்த அந்த ரட்சிப்பை மறுபடியுமாய் நாம் காட்டுக்கொண்டு தேவனுக்குள்ளாய் இன்னும் அதிகமாய் நாம் வளர முடியாக இதே சுவிசேஷத்தின் நற்செய்தியை இந்த பூமி எல்லா இடங்களிலும் பரிசாற்றும்படியாக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:8 வாசிப்போம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நாம் பாவிகளாய் இருக்கிறபடியால் கிறிஸ்து இயேசு நமக்காய் அவர் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். தேவன் நம்மேல எவ்வளவு அன்பு வைத்தார் என்று சொல்லி அவர் விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு அவருடைய அன்பை நம்மளுக்காக வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய ஜீவனை சிலுவையில் நம்மளுக்காக கொடுத்தார். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக. இன்னைக்கு நம்ம எல்லாரும் தேவனை நேசிக்கிறோமா? நம்ம எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறோமா? ஆனா நேசிக்கிற நாம் எது மூலியமா நம்மளோட அன்பை அவருக்கு வெளிப்படுத்த போகிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். எது மூலியமா நம்மளுடைய அன்பை தேவனுக்கு என்று வெளிப்படுத்த போகிறோம்? ஒன்றே ஒன்றுதான் நம்மளால செய்ய முடியும். தேவனுக்கு என்று உண்மையாய் வாழுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில நாம் தேவனுடைய இந்த கல்வாரி மரணத்துல தேவன் பேசின இந்த 2வது வார்த்தையை நாம் தியானிப்போம். வார்த்தைக்கு பின்னாடி உள்ள ஆழமான சத்தியம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பை குறித்து தேவன் பேசுகிறார். இன்றைக்கு மரணம் அடைந்த பிறகு எல்லா ஆத்துமாக்களும் தேவனோடு கூட சேர்க்கப்படும்படியாக ஆண்டவர் பூமிக்கு வந்து நம்மளுடைய பாவத்திற்காய் மரித்து நம்மளுக்காய் தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த யாவரும் நாம் விசுவாசிப்பவர்களாக, தேவனுடைய அன்பை பரிசாற்றுகிறவர்களாக, நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை கனப்படுத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த
இந்த கள்ளன் எப்படி மனம் திரும்பி கடைசி நிமிஷத்துல அந்த கள்ளன் மனம் திரும்பினாலும் அதே போல நம்மளும் நம்முடைய மரண தருவாயில மனம் திரும்ப வேண்டும் என்பதை நான் உற்சாகப்படுத்தல. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க கடவுளை குறித்து இப்ப நம்ம யோசிக்க வேண்டாம், அதுக்கெல்லாம் ஒரு டைம் வரும், வயசான பிறகு ஒரு டைம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஆனா யாரு நாளைக்கு மறுபடியும் தூக்கத்துல இருந்து எந்திரிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால ஒரு மனுஷனுடைய முடிவு என்னைக்கு வரும்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அதனால தேவனால மீட்கப்பட்ட ஜனங்கள் அவருடைய ரட்சிப்பை உணர்ந்தவர்களாக எப்பொழுதும் தேவனுக்கு என்று வாழும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் என்று தேவனுடைய அன்பை நினைத்து அவரை துதிப்போமாக. ஹல்லேலூயா.